அனைவருக்கும் வணக்கம். ஏழ்வி அஸ்ட்ராலஜர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அட்சய லக்ன பத்ததி ஜோதிட வகுப்பு ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. இந்த ஜோதிட வகுப்பில் கட்டாயம் கலந்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளையும் நன்மை தீமைகளையும் சாதக பாதகங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வளமுள்ளதாக மாறுங்க. ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணினார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆன்லைன் இப்போது சைபர் கிரைம் மோசடியில் சிக்கி 13 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்துட்டேன்னு சொன்னார். சரி, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு அவர் ஜாதகத்தை பார்த்தோன்னா ரொம்ப அழகாக நமக்கு தெரியுதுங்க. அவருடைய அட்சய லக்னத்திற்கு 3வது பாவகம் சரியில்லாமல் இருக்குது. 3வது பாவகம்ங்கிறது கம்யூனிகேஷன். 3வது பாவகம் தான் ஆன்லைன் வர்த்தகம் தொடர்பானது. 3வது பாவகம் தான் மொபைல் ஃபோனில் வரக்கூடிய நல்ல கெட்ட செய்திகளை தொகுக்கக்கூடியது. அப்போ இந்த 3வது பாவகம் சரியில்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபோன் கால் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால், இந்த சைபர் கிரைம் இந்த மாதிரி நாங்கள் மும்பையிலேருந்து பேசுகிறோம், போலீஸ் ஆஃபீஸரில் உங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டோம், இந்த மாதிரி உங்கள் பேரில் ஒரு பார்சல் போயிருக்கு, அதில் நிறைய தேச குற்றமான பொருட்கள் போயிருக்கு அப்படின்லாம் சொல்லி அவரை மிரட்டி, இத்தனைக்கும் அவர் நல்ல ஹை லெவல் ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு நபரை ஏமாற்றி 13 லட்சம் ரூபாயை மோசடி பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நியூஸ்கள் எல்லாம் சைபர் குற்றங்கள் நிறைய அதிகரிக்கிறது. உங்கள்கிட்ட ஃபோன் கால் வந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பெல்லாம் கொடுக்குறாங்க. சரி, இந்த நிகழ்வை எனக்கு அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் நான் படிச்சிருந்தா எனக்கு எந்த நேரத்தில் இந்த 3ஆம் பாவம் கம்யூனிகேஷன் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்க முடியும். அப்படி புரிஞ்சு அந்த பிரச்சனைகள்லேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, அல்லது இந்த மாதிரி ஃபோன் காலை நம்ம நம்பலாமா வேண்டாமா, இது நம்பிக்கை உரிய செய்தி தானா, இதை நம்புனா நமக்கு ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னா, இந்த டபுள் மடங்கு நான் பணம் தர்றேன், இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான இந்த சீட்டு நடத்துறது. இந்த மாதம் ஒரு பணத்தை ரொட்டேஷன் பண்ணி ஒருத்தருக்கு கொடுத்து அடுத்த மாதம் ரொட்டேஷன் பண்ணி இன்னொருத்தருக்கு கொடுத்து அதனால் நிறைய லாபங்களை அடையலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலையும் பணம் இழந்தவர்கள் அப்படிங்கிறது ஏராளம் இருக்காங்க. அப்போ இந்த பண பரிவர்த்தனைகளால், அதுவும் ஆன்லைன் பண பரிவர்த்தனைகளால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தவிர்ப்பதற்கு ஜாதகத்தில் வழி இருக்கா அப்படின்னா நிச்சயமாக வழி இருக்குது. இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்குறீங்க, ஒவ்வொரு ஒரு வருஷம் ஒரு மாதம் 10 நாளைக்கும் லக்ன புள்ளிங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு 45 நாளும் அவங்களுக்கு இந்த 12 பாவங்கள் தொடர்பான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போது எந்த நேரத்தில் நடக்குங்கிறத நம்ம சொல்ல முடியுமா? நம்ம ஜாதகம் பார்க்க போனால் என்ன பண்ணலாம், அந்த ஒரு வருஷத்திற்கான பலன், இந்த வருஷம் இதெல்லாம் உண்டு, இதெல்லாம் கவனமாக இருந்து இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்குவோம். இப்போ ஓரலாக இந்த வருஷம் உனக்கு உணவுக்கு கஷ்டமில்லாத ஒரு சூழ்நிலை உண்டானா உண்டு அப்படின்னு நம்ம எழுதி கொடுத்துடலாம். அப்போது இதுக்கு ஏன் நீங்கள் செலவு பண்ணி அதை பார்க்கணும்? நீங்கள் அதுக்கு ஒரு தடவை செலவு பண்ணி படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படிப்பு உங்களுக்கு இந்த நேரத்தில் இதை தான் செயல்படுத்தும் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதை புரிஞ்சுக்கும் போது அதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் ஜாதகம் பார்க்கலாம், எப்படி அந்த வருஷ பலன் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு, அப்போ எப்படியெல்லாம் இந்த காலகட்டங்களில் நாங்கள் கவனமாக இருக்கணும்னா அதை உங்களுக்கு எங்களால் புரிய வைக்க முடியும். அப்போ அப்படி புரிஞ்சுக்கும் போது தான் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புரிதலையும் ஒரு அழகான நிகழ்வுகளையும் நஷ்டமில்லாத ஒரு சூழ்நிலைகளையும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனையும் உங்களுக்கு கொடுக்குமானா நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா நம்ம ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு கடலுங்க. அந்த கடலில் நமக்கு எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, சிரிப்பு இருக்குது, சந்தோஷம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, துக்கம் இருக்குது, சண்டை இருக்குது, சமாதானம் இருக்குது. அத்தனை நிகழ்வுகளும் அந்த 12 கட்டங்களுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ 3ஆம் பாவம்னு எடுத்துட்டோம்னா என்னுடைய முயற்சியும் அங்கே தான் இருக்குது, என்னுடைய வீரியமும் அங்கே தான் இருக்குது, என்னுடைய கம்யூனிகேஷனும் அங்கே தான் இருக்குது, என்னுடைய தம்பியும் அங்கே தான் இருக்கார். அப்போ எனக்கு தேவை எனக்கு வீரியமா, இல்லை முயற்சியா, இல்லை கம்யூனிகேஷனா, இல்லை என் தம்பிக்காகவா அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறதை விட, ஏன்னா நாங்கள் இந்த நாளையும் தான் சொல்லுவோம், ஆனால் உங்களுக்கு தெரியும் எனக்கு இதுதான் தேவை அப்படின்னு. அப்போ அந்த தேவையினுடைய நிகழ்வுகளை பிரித்து நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு அது அழகான பலன்களாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அந்த வேலையை தான் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் படிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உங்களால் புரிந்து அதன்படி வழி நடத்திக்க முடியுமானால் நிச்சயமாக முடியும். பரிகாரம் இருக்குது இல்லைங்கிற ஒரு தெளிவான முடிவுக்கும் உங்களால் வர முடியும். ஏன்னா எப்போ பரிகாரம் பலிக்கும், எப்போ பரிகாரம் பண்ணினாலும் பலன் தராது. நம்மளுடைய கர்மாவினுடைய அளவு எப்படிப்பட்டது,
ஒரு நாள் பரிகாரம் பண்ணினாலே ஒரு சிலருக்கு சூப்பராக பலன்கள் தரும். இல்லை 9 நாள் பரிகாரம் பண்ணினா மட்டும்தான் பலன் தரும், இல்லை 9 மாதங்கள் பரிகாரம் பண்ண வேண்டும், அப்போ தான் பரிகாரம் பலன் தரும்னு நம்ம செய்த அந்த பாவ வினைகளுக்கு தகுந்த பலன்கள் அப்படிங்கிறத நம்ம சுலபமாக அங்கே புரிஞ்சுக்க முடியும். அதை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையின் உள்ள தெளிவை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் உங்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றும். நன்றி.